சார் வணக்கம். வணக்கம். இது வரைக்கும் மக்கள் கண்காணிப்பு திட்டம்னா என்ன? அதனுடைய பயன்கள் குறித்து பார்த்தோம் இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தா, இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்துல, இது மக்களுக்கான ஜனநாயக உரிமையை பெற்றுத்தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஓகே. அதே போன்று மக்களை விட அரசியல் தலைவர்களுக்கு இதனால் பயன்கள் அதிகமா இருக்கும். அதுலயும் எந்த சந்தேகமும் இல்ல. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆரம்ப நிலையில் உள்ள ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு மென்பொருள் நிறுவனமாகிய நீங்க எவ்வாறு இதை செயல்படுத்துவீங்க? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அது குறித்து கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். ஓகே. இது வந்துட்டு சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் தான். இந்த திட்டம் இந்த சிந்தனையா ஆரம்பிச்ச காலகட்டத்திலருந்து இது முழு ப்ராஜெக்ட்டா உருவாகி வந்த வரைக்கும் ஓகே. பார்த்த எல்லாருமே நண்பர்கள் வட்டாரமாகட்டும், ஈவன் ஈவன் த பிக்சர்ஸ் ஹவ் இட் இஸ் பாசிபிள், ஹவ் இட் இஸ் பாசிபிள். ஸோ இதில் 2 பார்ட் இருக்கு. ஓகே. எங்களால் எப்படி செய்ய முடியும் என்பது, இந்த திட்டத்தை எங்களால் செய்ய முடிவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது. சரிங்களா? ஸோ அது 2யும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, எங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, எங்கள் திட்டத்தை அரசாங்கத்திடம் கொண்டு செல்ல. அரசாங்கம் என்பது எது வேண்டுமானாலும் இருக்கலாம் இல்லையா? தற்போதைய ஆளுங்கட்சியாக இருக்கலாம், வரப்போகிற எதிர்க்கட்சியாக இருக்கலாம். ஓகே. இதை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரணம்லாம் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த கொடி பிடித்து ரோட்டில் போராட்டம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சோஷியல் மீடியாவில் இதை வந்துட்டு ட்ரெண்டாக்கி நீங்கள் வந்துட்டு பேசணுன்ற அவசியம் இல்லை. ஓகே. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் உங்களுடைய போராட்ட குணத்தை நீங்கள் வெளிப்படுத்தணுன்ற அவசியம் எதுவுமே இல்லை. ரொம்ப தார்மீக அடிப்படையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிஸி டைமில், பிஸி ஷெட்யூலில் குறைந்த கால அளவான ஜஸ்ட் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, நாங்கள் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று உருவாக்கியிருக்கோம். மக்கள் கண்காணிப்பு திட்டம் அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு இலக்கப்பக்கூடிய வீடியோக்கள், டீட்டெயில்டு வீடியோக்கள் எல்லாமே போட்டிருக்கோம். எங்கள் நிறுவனத்தின் பெயரே அதுக்கு கொடுத்துருக்குறோம், மகதி பொலிட்டிக்கல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். ஓகே. நீங்கள் அந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டில் இந்த திட்டத்தை வந்துட்டு எங்களுக்கு செயல்படுத்த வேண்டும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணுறது மூலயமா பர்டிகுலர் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து கேட்கலாம், அப்போது நீங்களும் வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை வந்துட்டு கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க. இது வந்து நடைமுறை காலத்துல அதுதானே சார் போயிட்டு இருக்கு. ஒரு நம்ம ஃபேமஸ் ஆகணும்னா ஒரு எதாவது பண்றோம், அது வந்து பயன் உள்ளதா இருக்கோ பயன் இல்லாம இருக்கோ அதை பத்தி வந்து மக்கள் கவலைப்படுறது இல்ல. யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறோம், நமக்கு வருமானம் வேணும், அதுக்காக கொண்டு வர கண்டென்ட்டா கூட இருக்கும். கண்டிப்பா வருமானம் சரி. உங்க கேள்வி உதாரணத்துக்கு வருமானம் வரணும் அப்படின்னா, ஓகே, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, வருமானம் வரணும் அப்படின்னா நீங்கள் சேனல் ஆரம்பிச்சா அதை மானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். சரியா? சரி. ஓகே. எங்களுடைய சேனல் மானிட்டைசேஷன் பண்ணப்படவில்லை. யார் வேண்டுமானாலும் அதை வெரிஃபை செய்து கொள்ளலாம். நாங்கள் வந்துட்டு மானிட்டைசேஷன் நீங்கள் லிங்க்கை நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன் ஆஃப் த யூடியூபர் அவர் பேர் கேபியர் சம்திங், ஹீ வில் செக் லைக் இந்த யூடியூபரோட வருமானம் எவ்வளோ பார்ப்பாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு பார்த்தா வந்துட்டு இவங்க மானிட்டைசேஷனே பண்ணல. அப்போ நாங்கள் பண்ணுறதுக்கான காரணம், நோக்கம், மக்கள் இதை விரும்புகிறார்கள் என்று எளிய முறையில், எளிய நடையில் ஆதரவு. ஏன்னா போராட்டம் இதுன்னு போகிறதுக்கு எங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் வந்துட்டு அரசாங்கத்துக்கு எதிராகவோ ஒரு வன்முறை போராட்டத்தினோ அந்த மாதிரி வந்துட்டு ஆளும் கட்சிக்கு எதிராகவோ அந்த மாதிரி எந்தவித குழப்பமான சூழ்நிலையோ சட்டத்திற்கு எதிராகவோ செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு இப்போ நாங்கள் ஒரு திட்டத்தை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கான மக்கள் ஆதரவை திரட்டுறோம், அவ்வளோதான். அதை போராட்டமாக கொண்டு போயோ இது வேணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சோ அது இதில் மக்கள் எல்லாம் விரும்பும்போது அரசாங்கமோ அல்லது நாளைய அரசாங்கமாக வரப்படும் எதிர்கட்சியோ செவிமடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். திட்டம் இது நல்லா இருக்கு. இப்போ நானே நீங்க சொன்ன வரைக்கும் கேட்கும் போது திட்டம் நல்லா தான் இருக்கு. இது மக்களுக்கு வந்து ஈஸியா மக்களுக்கு சென்றடையும், அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லாத பட்சத்துல இதை நீங்க நேரடியா அரசாங்கத்துக்கிட்டேயே கொடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் இல்லையா? தமிழக அரசாங்கம் எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதை செயல்படுத்தி வெற்றியும் காட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த திட்டத்தை ஏன் அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்க கூடாது? நிச்சயமா இது வந்துட்டு ஒரு நல்ல கேள்வி. அரசாங்கத்திட்ட வந்துட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப எளிநடை சொல்கிறீங்க. அரசாங்கம் என்பது ஒரு பெரிய கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு, கரெக்டுங்களா? அந்த சமூக கட்டமைப்பில் நீங்கள் ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கீங்க, வி ஆர் ஐடியாலஜி அண்ட் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க வி ஆர் ஸ்டார்ட் அப். எங்கள் கம்பெனி ஆரம்பித்து வந்துட்டு ரொம்ப குறுகிய காலம் தான் ஆகுது. ஓகே. குறுகிய காலத்தில் அதுவும் ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், யார் வேணாலும் நீங்கள் வந்துட்டு 0 காஸ்ட்டில் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு
எங்கள் கம்பெனி. ஸோ நார்மலாக நாங்கள் வந்துட்டு பத்திரிகை துறையெல்லாம் போய் கலந்தாய்வு செய்யும்போது எங்களுக்கு ஆதரவு திரட்டும்போது அவங்க விஆர் ஃப்ரம் சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னோடனே ஒரு சொல்வதற்கு இதில் ஐ திங்க் ஹிஸ் நேம் ஐ ஃபர்கட் ஹிஸ் நேம் ஃப்ரம் தி பிகைன். ஓகே, ஒரு நண்பர் கேட்டார், உங்கள் கம்பெனி மதிப்பு வந்துட்டு 1 கோடி இருக்கும்ல அப்படின்னாரு. 0. எங்களோட கம்பெனியோட மதிப்பு வந்துட்டு 0. யார் வேண்டுமானாலும் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது, அதை சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் போகும்போது ஒரு முறையான ஒரு இதை வந்துட்டு வச்சு போகணும் அப்படின்னு பார்த்தோம். சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பில் உருவாக்கப்பட்டது தான் எங்கள் கம்பெனி. பட் இது எங்களுடைய நிறுவனம் ஏன்னா நமக்கு குறுகிய காலத்தில் வந்துட்டு உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் நிறுவனத்தில் கைகோர்த்த அனைவரும் ஓகே தொழில் ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் படிப்பு திறன் சார்ந்த துறை சார்ந்த ரீதியாகவும் திறன் பெற்றவர்கள். ஓகே, அவங்க வந்து பல்வேறு அவங்களோட துறையை சார்ந்தவர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 to 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்டு. அவங்கவுங்க துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ஷியலாக வந்துட்டு நாட்டு மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு முயற்சி அப்படின்னு நான் இதுக்கு வந்துட்டு கை கொடுக்கணும் அப்படின்றதுனால அவங்க வந்துட்டு அவங்களோட சொல்லுவாங்களே பார்ட் டைம் ஜாப். நான் பார்ட் டைம் ஜாப்னு சொல்ல முடியாது. ஜாப்னா சம்பளம் ஊதியம் பெற்று ஒரு கம்பெனியோட ரிஜிஸ்டர்ட் தே ஆர் நாட் கம்பெனிஸ் அவர் கம்பெனிஸ் ரிஜிஸ்டர்ட் எம்ப்ளாயீஸ், தே ஆர் ஆல் விர்ச்சுவல் எம்ப்ளாயீஸ். எங்கள் கம்பெனியில் வந்துட்டு வெறும் சர்டிஃபிகேட் மட்டும்தான் வந்துட்டு நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது. தட் இஸ் ஒன்லி ஒரு நம்பர் ஒன்று கேட்டிருப்பாங்க, யூடிஐ நம்பர் அப்படின்னு. இது மட்டும்தான் நாங்கள் எடுத்திருக்கோமே தவிர வேறு எதுவும் வந்துட்டு இப்போ நெறியாளர் அருள்மதிக்கே தெரியும். ஓகே, அவங்க வந்துட்டு ஒருத்தருக்கும் எவ்ரிபடி ஹாவ் அ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எவ்ரிபடி இஸ் ஹேவிங். ஓகே, ஸோ ஒரு சேவை மனப்பான்மையோடு ஊதியம் இல்லாமல் ஓகே மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். ஓகே, இது வந்து இந்த திட்டம் வந்துட்டு ஜெயிக்கும், மக்களுக்கான ஜனநாயகமே பெற்றுத்தரும், என்னால் முடிந்து என் கல்வியறிவு வந்துட்டு மக்களுக்காக வந்துட்டு ஒரு பயன்படுகிறது. அவ்வாறு பயன்படும் பட்சத்தில் அது ஒரு கட்டத்தை அடையும் பட்சத்தில் அதுக்கான அரசாங்கத்துறை நான் என் கடுமையான உழைப்பு அரசால் அங்கீகரிக்கப்பட்டு அது அரசாங்க உத்தியோகமாக நமக்கு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்துட்டு எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. என்னோட பின்னாடி வந்து ஓடிட்டு இருக்காங்க. இதுதான் நாங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களோட கேள்விக்கு நான் வந்துட்டு பதில் சொன்னேன் இல்லையா? ஸோ அரசாங்கத்தை இப்படி இதுதான் எங்களோட ஸ்ட்ரக்சர். இது இந்த 40 பேர் வந்துட்டு இப்படி தான். அதில் டாப் லெவல் வந்துட்டு 825. வி மே பி நியூ டு த மார்க்கெட். நாங்கள் வேணா இந்த மென்பொருள் சந்தையிலையோ இல்லை அது வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வி மே பி நியூ டு த மார்க்கெட். பட் எங்களுடைய நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் அனைவரும் பேஸ்ட் ஆன் தேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 25+. ஸோ ஒரு நிறுவனம் வந்துட்டு நீங்கள் எப்படி நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த 40 பேர் கொண்ட குழுவில் டாப் லெவல் 25 பேர்ஸ் ப்ளஸ் எல்லாருமே வெல் எஜுகேட்டட் அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ். இப்போ உதாரணத்துக்கு அருள்மதி நீங்கள் வந்துட்டு மீடியா மேனேஜரில் நீங்கள் வந்துட்டு உங்களோட அனுபவம் சொல்லணும். நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் வில் ஹவ் வி ஃப்ரேம் தட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் ஒரு துளி பார்க்கலாம். உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். மீன் எக்ஸ்பீரியன்ஸ், வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் அண்ட் மீடியா துறையில் நீங்கள் எவ்வளோ நாள் இருந்தீங்க? Yeah, just proceed. Let public will know about our மீடியா துறையில் என்னோட பேர் அருள்மதி. பிகாம் படிச்சிருக்கேன். மீடியா துறையில் அனுபவம்னு பார்த்தோன்னா ஒரு 2 வருடம் 4 மாதங்கள் அனுபவம் இருக்குது எனக்கு. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு உங்களை மீடியா மேனேஜராக நாங்கள் ரோல் பண்ணியிருக்கோம். எங்களுடைய அனைத்து மீடியா சந்திப்பப்பவும் சரி, அவங்களோட மொழி நடை, பேச்சு நடை, அவங்களோட அவங்களோட முழு திறமையும் வந்துட்டு இதில் வந்துட்டு அவங்க ஈடுபடுத்தி எங்களுக்கான முழு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஒரு துறை சார்ந்த நபர்களையும் நாங்கள் அந்த மாதிரி ரொம்ப துல்லியமாக வி ஆர் நாட் பேயிங் த சேலரி, ரைட்? ஸோ தி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் அஸ். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு ஒருத்தர் உதாரணத்துக்கு ஹெச்ஆர் ஹெட்டு நாங்கள் வந்துட்டு வி வில் டீட்டெயிலிங் இட் அபவுட் அவர் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாயி பற்றி நம்ம நாங்கள் யார், எங்கள் நிறுவனம் யார், ஊழியர் யார் அப்படிங்கிறத சில பேர் வந்துட்டு பார்ஷியலாக வந்துட்டு அவங்க நல்லெண்ணத்தில் பண்ணுறதுனால கம்பெனி பாலிசி இப்படி இன்னொரு கம்பெனி இருக்கக்கூடாது, இல்லை தே டோன்ட் ரிவீல் த பப்ளிக், பட் மறைமுகமாக அவர் வந்துட்டு சப்போர்ட் செய்கிறார்கள். ஸோ அதனால் நாங்கள் ஃபுல் எம்ப்ளாயி டீட்டெயில் வந்து கொடுக்க முடியாது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே வந்துட்டு தே ஆர் நாட் ரிஜிஸ்டர்ட் எம்ப்ளாயிஸ் இன் திஸ் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனில் ஒரு விர்ச்சுவல் எம்ப்ளாயாக தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு மற்றவங்க யாருக்குமே இன்க்ளூடிங் மைசெல்ஃப் என்னுடைய ரோல் வந்துட்டு சிஇஓ இருக்குது. ஐ எம் நாட் ரிஜிஸ்டர்ட் அஸ். அண்ட் இந்த நிறுவனம் வந்துட்டு நானும் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வந்து பணியாற்றுகிறேன். அதனால் எனது கம்பெனி நிறுவனப்படி சட்ட ரூல்ஸ் படி ஐ ஷுட் நாட் பி அ பார்ட் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன். சரிங்களா? ஸோ இது விர்ச்சுவல் எம்ப்ளாயாக இருக்கலாம். நான் வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் எம்ப்ளாயி, தட்ஸ் இட். லீகலாக வந்துட்டு ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன். நான் இந்த நிறுவனத்திலேருந்து எந்தவித நிதியும் சம்பளமாக பெறப்படவில்லை என்பதை நான் ஆணித்தனமாக தெரியும். இதே தான் எல்லாருக்குமே. சரியா? அதுவும் இந்த நிறுவனமும் வந்துட்டு என் பேரில் நிறுவனம் இல்லாமல் சகோதரின் பேரில் வந்துட்டு பதியப்பட்டிருக்கிறது. ஓகே, இதுதான் இந்த நிறுவனத்தோட உண்மைத்தன்மை. ஸோ தெர் இஸ் நோ பேக்ரவுண்ட்,
தெர் இஸ் ஃபண்ட் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, ஜீரோ. இது ப்ராக்டிக்கலாக ஒரு காமன் மேனான ஒரு கம்பெனி உருவாக்கி, இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் புரிஞ்சிச்சா? கம்பெனியோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு வந்து டவுட் இருக்கா? இப்போ இன்னும் உங்களோட கேள்வி வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஷேர் வேல்யூ இருக்குன்னு நினச்சிங்க. நான் வந்துட்டு என் ஷேர் வேல்யூ ஜீரோன்னு நான் நிரூபிச்சிட்டேன். அப்போ இன்னும் ரொம்ப லோவர் ஆஃப் சான்சஸ், சாத்தியக்கூறு ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா? சாத்தியக்கூறு இப்போ சின்ன ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா கூட நான் 1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், 2 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்ற வர பட்சத்துல நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. எந்த நம்பிக்கையில ஆரம்பிச்சீங்களா, இல்ல உங்களுக்கு வேற யாராவது உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்ததால நீங்க மக்கள் உதவி பண்ணுவா, மக்கள் வந்துட்டு ஆதரவு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை தான். நான் வந்துட்டு கனெக்ட் பண்றேன், அந்த பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்றேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வி ஆர் நியூ டு த மார்க்கெட். பட் நான் இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாமே 25+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. லெட்ஸே இந்த ப்ராஜெக்டை அரசாங்கம் எடுக்கும் பட்சத்தில் அவங்க வந்துட்டு ஒரு டாப் எம்என்சிஸை வந்துட்டு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக அவங்கள்ட்ட தானே கொடுத்து பண்ண எண்ட் ஆஃப் த டே ஒரு அப்ளிகேஷன் வந்து டாப் எம்என்சி கொடுக்கும். அந்த டாப் எம்என்சி அந்த நிறுவனம் வந்துட்டு ஒரு பேர் கூட சொல்லலாம், இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற வந்துட்டு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, லைக் டாப் எம்என்சின்னு வச்சுக்கோம். அந்த டாப் எம்என்சியில் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டாப் எம்என்சியோட சைஸ் வந்துட்டு 5 லட்சம் எம்ப்ளாயீஸ், 30,000 எம்ப்ளாயீஸ், எவ்வளோ சைஸ் இருந்தாலும் அவங்க கடைசியாக அந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் கொடுக்கறது அந்த துறையில் இருக்கவங்க, டெக்னிக்கல் இருக்கவங்களுக்கு தெரியும். குறைந்த ஒரு ப்ராஜெக்ட் போகுதுன்னா அந்த ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிற ப்ராஜெக்ட் டீம்னு ஒன்று இருக்கும், அவங்களுக்கு தான் போய் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? அந்த ப்ராஜெக்ட் டீம் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 20 பேர் இருந்தாலே இது பிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 25க்கு வந்துட்டு டூ பிக், 30 பேர்லாம் இருந்ததுன்னா எவர் கிரீன் பிக் அக்கௌண்ட், அது தனித்தனி லேயராக இருக்கும். அண்ட் 40 சைஸ் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு அதோட லேயரே வந்துட்டு பட்ஜெட்டே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? பட் இங்கே நம்ம வந்து போட்டிருக்கிறது இந்த 40. அப்போது ஒரு எவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கு நீ போனாலும் ஒரு அதிகபட்சம் வந்துட்டு 40 தாண்டாது. அதாவது இந்த சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் படி, சரிங்களா? இந்த சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிங்கிள் ஆப், ஓகே, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு சிங்கிள் ஆப் வித் ஃபியூ ரிப்போர்ட் பேஜ், அரௌண்ட் 10 pages ஆஃப் ரிப்போர்ட், ஓகே, வித் 1 page ஆஃப் இன்புட், ஒரு பேஜ் இன்புட்டும் 10 page ரிப்போர்ட்டும். இது வந்துட்டு சாஃப்ட்வேர் டெர்மினாலஜி படி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லோ, டீம் சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அந்த 42 பேர் வந்துட்டு உள்ள வந்துட்டு செட்டில் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் சார், இப்போ நீங்க 42 பேருக்கு மேல இந்த கம்பெனில கண்டிப்பா வேலை செய்ய மாட்டாங்க, குறைந்த பணியாளர்களை வச்சுதான் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு இல்ல. 42 பேர் மட்டும் இல்ல, இப்போதைக்கு 42 பேர் வந்துட்டு சேர்ந்திருக்காங்க. இதுல 2 பேர் இப்போதைக்கு நீங்க சொல்லக்கூடிய எண்ணிக்கை வந்து இப்போதைக்கு 42 பேர் அப்படின்னு சொல்ல வரீங்களா, இல்ல இந்த நிறுவனத்தினுடைய மொத்த பணியாளர்களுடைய எண்ணிக்கையே நீங்க 42 தான் சொல்ல வரீங்களா? அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா. 42 பேர் தற்போது கைக்கு வந்திருக்கிறார்கள். ஓகேங்களா? இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு வந்து ஏன்னா தமிழ்நாடு முழுக்க தான் செயல்படுத்துவீங்க. எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அது தமிழகம் முழுவதும் தான் கண்டிப்பா செயல்படுத்துற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க 42ன்னு சொன்ன உடனே எனக்கு இந்த சந்தேகம் இருந்தது. அது எப்படி 42 பணியாளர்களை வச்சு ஒரு தமிழ்நாடுங்கிறது எவ்வளவு பெரிய மாநிலம்ங்கிறது நான் சொல்லிதான் அது உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதனால இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். நிச்சயமா அதுக்கான பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கான பதில இம்ப்ளிமெண்டேஷன், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ப்ராஜெக்ட்ங்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு டீம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம்ங்கிறது சின்ன சைஸ், வெறும் 4 பேர் கொண்ட டெவலப்பர்ஸ். இந்த எத்தனை டெவலப்பர் வேணும், எத்தனை டெஸ்டர் வேணும், ஓகே, மென்பொருள் டெவலப் பண்ணுறது ஒரு டீம். டெவலப் பண்ண மென்பொருளில் வந்துட்டு இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ காமன் மேனும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஃபார்மசி தெரியும் இல்லையா, ஃபார்மசிக்கு வந்துட்டு நீங்கள் மென்பொருள் பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபார்மசியை வந்துட்டு மென்பொருள் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. சாஃப்ட்வேர் ஜாவா டெவலப் பண்ணதை வந்துட்டு டெஸ்ட் பண்ணணும், அந்த டெவலப் பண்ணதை போய் அந்த இடத்துல போய் இன்ஸ்டால் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். கரெக்டுங்களா? அப்போது அந்த தனித்தனி குழுக்கெல்லாம் வந்துட்டு இந்த 42 பேரையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 8 டிபார்ட்மெண்ட்டாக குறித்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட்டு. ஏன்னா நாங்கள் வந்துட்டு எங்களுடைய அதாவது நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, நாங்கள் பண்ணுற 10 ப்ராடக்டில் இது ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இந்த கம்பெனி உருவானது இந்த ப்ராடக்ட்டுக்காக தான். கம்பெனி உருவானதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டை நாங்கள் எடுக்கல. ஐ மீன் இட். இந்த நிர்வாகத்தினோட இந்த கம்பெனியோட பேரே மகதி பொலிட்டிக்கல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். அந்த மகதி என்பது மக்கள் கண்காணிப்பு திட்டம். ஸோ வி டிஃபர்ஸ், மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற கம்பெனியை காட்டிலும் நாங்கள் டிஃபர். எங்களோட நோக்கம், குறிக்கோள் எல்லாமே ஒன்று தான். அந்த திட்டத்தை செயல்படுத்துறது, தனி மனிதனுக்கான ஜனநாயகம் பெற்றுத்தருவது, லாப நோக்கத்திற்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்டதல்ல, அதே சமயம் சேவைக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்டதும் அல்ல. எங்களுக்கான ஊதியத்தை பெற்றுக்கொண்டு
மக்களுக்கான சேவையை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட நோக்கம். உங்களுக்கு இப்போ எங்கள் நிறுவனத்தின் நோக்கம், செயல்பாடு திட்டங்கள் வந்துட்டு தெளிவாக புரிஞ்சிச்சா? இன்னும் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லலை. நாங்கள் யார், எங்கள் பின்னாடி வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மக்களுக்கு சேவை செய்கின்ற எண்ணம் கொண்ட எளிய மக்கள், அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாமே இருந்துமே செயல்படுத்த முடியாத எவ்வளோ பேர் இருக்காங்க. பணம் இருக்கிறவங்க கோடிக்கணக்கில் பணம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டு, நான் இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரேன், நான் இந்த பிஸ்னஸ் பண்றேன், நான் இதை வந்து மக்களுக்காக செய்ய போறேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜீரோல இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ரைட், என்ன பண்ண முடியும்? நீங்க தான் சொன்னீங்க சார். ஆக்சுவலா நான் சொல்லல உங்களுக்கு. என் கம்பெனி வந்து 42 பேர் என்னோட கம்பெனில வேலை செய்யறாங்க. இது வரைக்கும் நான் யாருக்கும் சேலரி கொடுக்கல. அண்ட் என்னோட கம்பெனி இப்போ வந்து நான் வந்து ஜீரோ வச்சுதான் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது இதை எப்படி நீங்க மேல கொண்டு போக முடியும்? கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். நாங்க எடுத்திருக்கிற ப்ராடக்டோட எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபார்மசியோட ஆப் வந்துட்டு ஃபார்மசிக்கு இது பண்ணி, நீங்கள் இப்போ கார் வாங்கினா வந்துட்டு கார் ஓட்டுறதுங்க தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. என்னோட ப்ராடக்ட் வந்துட்டு யாரை கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? என்னுடைய ப்ராடக்ட், நான் இது ப்ராடக்ட்னு இப்போ நான் பேசுகிறேன். சின்ஸ் நான் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒரு சாஃப்ட்வேர் டெர்மினாலஜி, ஒரு நீங்கள் இப்போ நான் தொழில் சார்ந்த விஷயமா நான் வந்துட்டு பேசுகிறேன். நான் வி ஆர் நாட் ஹியர் டு டூ த சர்வீஸ். ஓகே, நாங்கள் வந்து இலவசமாக வந்துட்டு பண்ணுறதுக்கு யாருமே தயாராக இல்லை. எல்லாமே வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் டாக்டர் சேலரி வாங்கிட்டு தான் ஒர்க் பண்ணுறாரு. பட் ஆனால் கவர்மெண்ட் ஜாப், ஐஏஎஸ் அதிகாரி முதற்கொண்டு ஓகே, தே ஆர் கெட்டிங் சேலரி. ஈவன் பிஎம், சிஎம் எல்லாருமே வந்துட்டு அதே தான் நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் வந்து சம்பளம் வாங்கி கொண்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த திட்டம் வந்துட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய திட்டம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் மேன். எங்கள் ப்ராடக்ட்டை சொல்லுவோம்ல, ஒருத்தரும் அவங்க ப்ராடக்ட்டை சொல்லுவாங்க. எங்கள் ப்ராடக்டோட அவுட்புட் என்ன, மக்களுக்கான ஜனநாயக உரிமை கொடுப்பது. கரெக்டுங்களா? எங்கள் ப்ராடக்டை நாங்கள் செயல்படுத்தும் போது அந்த டெமோக்ராட்டிக் ஃபீலை அவங்க ஃபீல் பண்ணணும். கரெக்டுங்களா? அவங்க ஃபீல் பண்ணாதான் பப்ளிக் ஃபீல் பண்ணணும். அதே சமயத்தில் பொலிட்டிக்கல் லீடர் வந்துட்டு அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இல்லை, இவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நாங்கள் பிஸ்னஸ் இழந்துருவோம். கரெக்டுங்களா? ஸோ இவங்க ரெண்டு, இப்போ நான் வந்துட்டு ஒரு செயல்படுத்தி 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு கம்பெனி உள்ள வந்துட்டு ப்ராஜெக்ட் இழுத்து மூடிட்டாங்கன்னா இதாக இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கா, இது டீட்டெயிலிங் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன இடைவெளிக்கு பார்க்கலாம். சரிங்களா? நிச்சயமா.